வணக்கம் நண்பர்களே. ஜெம்டெக் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் எக்ஸ்ட்ரா ரிலே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம 6 சேனல் யூஸ் பண்ணும்போது ஒரு சேனல் மட்டும் மோனோ பண்ணியிருந்தோம்னா இந்த 6 ரிலே பத்தாது, எக்ஸ்ட்ரா ஒரு ரிலே வைக்கணும். இப்போ இதில் போட்டிருக்க ரிலே 12 வோல்ட் ரிலே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 12 வோல்ட் ரிலே ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த போர்டில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த போர்டில் எக்ஸ்ட்ரா ரிலேன்னு போட்டு மைனஸு ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 2 வயரமா எடுக்கணும். அது இல்லாமல் இன்புட்டு சிக்னல்லேருந்து ஒரு லைன் எடுக்கணும். அது எப்படி நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 3 வயர் எடுத்துக்கிறேன். ஒரு கருப்பு, ஒரு சிகப்பு. இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன சேனலில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் கூட யூஸ் பண்ணிங்க. நான் சென்டருக்கு யூஸ் பண்ண போகிறேன், அதனால் பச்சை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கருப்பு சிகப்பு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சிகப்பை இந்த எக்ஸ்ட்ரா ரிலேன்னு போட்டு பார்த்தீங்களா, இதில் ப்ளஸில் வந்து இந்த சிகப்பை நான் சால்டிங் பண்ணுறேன். அடுத்து இந்த கருப்பு வயரை இதில் மைனஸ்ன்னு இருக்கு பாருங்கள், எக்ஸ்ட்ரா ரிலே, அந்த மைனஸில் சால்டிங் பண்ணிக்கலாம். சால்டிங் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த 2 வயரை இந்த ரிலேயில் மொத்தம் 5 பின் இருக்கும். இதில் ஒரு சைடு மட்டும் 3 பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 பின்னில் இந்த லெஃப்ட்டில் இருக்க பின்னுக்கும் இந்த ரைட்டில் இருக்க பின்னுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 வயரை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த சிகப்பு வயரை இந்த ரிலேயோட லெஃப்ட்டு பின்னில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கருப்பு வயரை இந்த ரிலேயோட ரைட் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 வயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து 3வது ஒரு வயரு எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம எங்கே லைன் எடுக்கிறோம்னா, இப்போ இந்த போர்டில் லைன் இன்புட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இன்புட் கொடுக்குற இடத்துல மொத்தம் ஒரு 6 ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. இது வந்து 22K ரெசிஸ்டரு 6 போட்டிருப்பாங்க. இந்த 6 ரெசிஸ்டர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கரெக்டாக இந்த 6மே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல வந்து கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இங்கேருந்து இங்கே இப்படி எல்லாமே ஒரே ரெசிஸ்டர் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அந்த இடத்துல அந்த வயரை பார்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்புட்டில் இந்த 22K ரெசிஸ்டரு 6 ரெசிஸ்டர் மொத்தம் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு வயர் எடுத்துருக்கோம். இதை கொண்டு வந்து நம்ம இந்த ரிலேயில் சென்டரில் கொடுக்கணும். சென்டரில் கொடுக்குறதுக்கு முன்னாடி டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த சேனலில் பூராமே ஒரு 6 ரெசிஸ்டர் போட்டிருக்காங்களா 22K, அதே மாதிரி இந்த சேனலுக்குமே அந்த 22K ரெசிஸ்டரை யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேலை செய்யும். அப்போ இது மாதிரி ஒரு 22K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து ஆஃப் வாட் எடுத்துருக்கேன். நீங்கள் கோட் வாட் இருந்தாலும் கூட பரவாயில்ல, எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரிலேயில் இந்த சென்டர் பின்னில் நம்ம ஸ்டார்டிங் பண்ணிக்கணும். சென்டர் பின்னில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ரெசிஸ்டரோட இந்த சைடு இந்த போர்டிலேருந்து நான் எடுத்தோம்ல, அதை கொண்டு வந்து இந்த ரெசிஸ்டரோட இன்புட்டில் ஸ்டார்டிங் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ ரிலே கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஆடியோ போர்டில் ஸ்பீக்கர் அவுட் எடுப்போம்ல, உதாரணத்துக்கு இந்த ஆடியோ போர்டில் நம்ம ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு எடுக்கிறோம். சென்ட்ரு இந்த அவுட் எடுக்கிறோம்ல, இந்த அவுட்டை கொண்டு வந்து நேராக இந்த ரிலேயில் சென்டரில் ரெஜிஸ்டர் பற்ற வச்சோம்னா அந்த இடத்துல இந்த ஆடியோ போர்ட்லேருந்து வர ஸ்பீக்கர் அவுட்புட்டை இங்கனுக்குள்ளே பற்ற வச்சிடணும். சென்டரில் பற்ற வச்சுட்டு இந்த இடத்துல அவுட் எடுக்கணும். இதை கொண்டு போய் இந்த ஸ்பீக்கர் டெர்மினலில் இந்த ரிலேயோட அவுட்டத்துக்கு அங்கே கொடுத்துடணும். அவ்வளோதான். அப்போ அப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா ரிலே நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த வழியாக எந்த ஸ்பீக்கர் கொடுக்குறோமோ அதுவும் இது என்ன ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி சேம் ப்ரொடக்ஷன் ஆயிரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது நான் உங்களுக்கு ஓப்பனிங்கில் பண்ணி காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வயரை கரெக்ட் பண்ணி நீட்டாக வயரிங் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரி இதுக்கு இன்புட் வோல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏசி வோல்ட்டு தான் கொடுக்கணும், டிசி வோல்ட்டு கொடுக்கக்கூடாது. இது வந்து 0-12 தான் கொடுக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.